ஆச்சாரிய சாணக்கியர் அன்றைய ராஜசபையில் பேசிக் கொண்டிருந்தார். அமைச்சர்களே, நாம் காந்தார நாட்டிற்கு வந்திருக்கும் தளபதி செலூக்கஸை வைத்து ஒரு வதந்தியை உருவாக்கி மற்ற நாடுகளை எல்லாம் நமது மகத நாட்டோடு இணைத்துவிட முயற்சி செய்தோம். ஆனால் இப்பொழுது அந்த முயற்சி முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. இப்பொழுதும் நிறைய நாடுகள் நம்மோடு இணைய மறுப்பது மட்டுமல்லாது நமக்கு போரில் உறுதுணையாக இருப்பதற்கும் மறுத்துவிட்டார்கள் என்று சொல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அமைச்சர் அவசரமாய் எழுந்து கூறினார். ஆச்சாரியரே, நாம் இங்கு ஒரு வதந்தியை பரப்புவதற்கு முன்பே மன்னர் ஹம்பி வேறு ஒரு வதந்தியை சுற்றி இருக்கும் அனைத்து நாடுகளிலும் பரப்புவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டார். எப்பொழுது மாமன்னர் அலெக்சாண்டர் இந்த மொத்த பாரதத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவாரோ அதன் பின்பு அவர் மன்னர் ஹம்பியை தான் தேர்ந்தெடுத்து இந்த பாரதத்தின் பொறுப்பை ஒப்படைக்கப் போவதாகவும் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, இதை கேட்டு சந்திரகுப்தனுக்கு சிறிது எரிச்சலாகிவிட்டது. அவன் தன்னுடைய கோபத்தை மறைக்க முடியாது. நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள் அமைச்சரே? மாமன்னர் அலெக்சாண்டர் எளிமையாக நம்முடைய பாரதத்தை கைப்பற்றிவிட்டு பின்பு இங்கிருந்து கிரேக்கத்திற்கு திரும்பி மற்ற நாடுகளையும் கைப்பற்ற தொடங்கி விடுவார் என்று கூறுகிறீர்களா என்று கேட்க, இதை கேட்டு அந்த அமைச்சர் அமைதி அடைந்து விட்டார். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்தனை நோக்கி, சந்திரகுப்தா, அமைச்சர் கூறிய கருத்தை உனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கசப்பான உண்மை. மேலும் அதை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். உனக்கும் மாமன்னர் அலெக்சாண்டரின் குணத்தை பற்றி நன்றாக தெரியும். அதனால்தான் அவரை இந்த மொத்த உலகமே மாமன்னர் என்று அழைக்கின்றனர். அவருடைய பார்வையில் இந்த மொத்த உலகமும் ஒரே இடம்தான். நாம் எவ்வாறு நமது பாரதம் முழுவதையும் ஒருங்கிணைத்து ஒரே நாடாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றோமோ அதைத்தான் மாமன்னர் அலெக்சாண்டரும் பெரிய விதத்தில் செய்ய எண்ணுகிறார். இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், நாம் நமது பாரதத்தை ஒருங்கிணைக்க முயல்கிறோம், ஆனால் அவரோ இந்த மொத்த உலகையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே ஒருங்கிணைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார். அவருக்கு தான் கைப்பற்றிய நாடுகளை எல்லாம் நேரடியாக சென்று ஆட்சி செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. மாறாக உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் விருப்பம் கொள்கிறார். அதனால்தான் அவர் இந்த உலகில் எங்கு சென்றாலும் அங்கிருக்கும் மன்னர்களை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு மிகவும் எளிதாக அந்த மொத்த நாட்டையும் தன்னுடைய நாடாக மாற்றிக்கொள்கிறார். இந்த உலகத்தில் பாதி நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்ட மாமன்னர் அலெக்சாண்டரை பார்த்து எந்த மன்னருக்கு தான் பயம் இல்லாது இருக்கும்? அவரை எதிர்த்தால் எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் பெரிதாக போர் புரிய துணியாமல் உடனடியாக சரணடைந்து விடுகிறார்கள். இப்பொழுது அதே எண்ணத்தை தான் மகத நாட்டை சுற்றி இருக்கும் நிறைய பெரும் நாடுகளும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் அலெக்சாண்டரை எதிர்த்து நம்மால் வெற்றி பெற முடியாது என்பது மட்டும்தான் என்று உண்மையை உடைத்து கூற, இதை ஏற்றுக்கொள்வதற்கு சந்திரகுப்தனுக்கு சிறிது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ தொடர்ந்து, ஆனால் இவை அனைத்தும் உண்மை இல்லை என்ற விஷயத்தை நாம் தான் அனைத்து நாடுகளுக்கும் புரிய வைக்க வேண்டும் சந்திரகுப்தா. சொல்லப்போனால் மாமன்னர் அலெக்சாண்டர் உருவாக்கி இருக்கும் இந்த மாய பிம்பத்தை நாம் உடைக்க வேண்டும். இப்பொழுது கிழக்கு திசையில் இருக்கும் அனைத்து நாடுகளும் மகத நாடோடு இணைய சம்மதித்து விட்டார்கள். அதை போலவே நாம் வடக்கு திசையில் இருக்கும் நாடுகளையும் நம்மோடு இணைவதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்மிடம் நிறைய நேரமும் கிடையாது என்று கூறியவர் அங்கிருந்த அமைச்சர்களை நோக்கி, அதனால்தான் இன்று இரவே மன்னர் சந்திரகுப்தன் ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார். இதில் நமக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் செயல்பட முயல்கின்றதோ அவற்றை நேரடியாக போர்க்களத்தில் சந்தித்து பின்பு தோல்வி அடையச் செய்து மகத நாட்டோடு இணைப்பதுதான் இப்பொழுது நம்முடைய திட்டம். இதில் உங்கள் யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? ஆட்சேபனை இருந்தால் அதை தாராளமாக இந்த ராஜசபையில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூற, ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த முடிவை மறுப்பதற்கு எந்த ஒரு அமைச்சர்களுக்கும் மனம் வரவில்லை. எனவே அவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள சந்திரகுப்தனும் நேரடியாக கூறினான், நானும் இப்பொழுது தயாராகத்தான் இருக்கிறேன் ஆச்சாரியரே. இனி நீங்கள் எனக்கு கட்டளையிட்டால் மட்டுமே போதும் என்றவன் சொல்ல, சந்திரகுப்தனை நோக்கி ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார், நீ தனியாக செல்ல வேண்டாம் சந்திரகுப்தா. இந்த பயணம் மிகவும் பெரியது. எனவே மன்னர் உக்கிரசேனரும் உனக்கு உறுதுணையாக இந்த பயணத்தில் இருப்பார். இனி என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை நான் ஏற்கனவே உருவாக்கிவிட்டேன். அதை மட்டுமே சரியாக கடைபிடித்தால் நிச்சயமாக அனைத்து நாடுகளும் நம்மோடு இணைய ஒப்புக்கொள்வார்கள் என்று சொல்ல சந்திரகுப்தன் வியப்பாக கேட்டான். ஆனால் ஆச்சாரியரே, நீங்கள் ஏற்கனவே மன்னர் உக்கிரசேனரை ஒரு படையோடு தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராமப்புறங்களுக்கு அனுப்பியிருந்தீர்களே என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் அதற்கு விரைவாய் பதில் கூறினார், அவர்கள் அனைவரும் மாலைக்குள் இங்கே திரும்பி விடுவார்கள் சந்திரகுப்தா. நான் ஏற்கனவே மன்னர் உக்கிரசேனருக்கு தகவல் அனுப்பிவிட்டேன் என்று சொல்ல, சந்திரகுப்தன் இதை கேட்டு சிறிது ஆச்சரியமடைந்தான்.
எனினும் ஆச்சாரியரே, நீங்கள் தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராம நிலங்களை எல்லாம் அரசுடைமையாக்கி அதற்கு கீழே இருக்கும் விலை உயர்ந்த உலோகங்களை வெளியே எடுத்து நம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களே, அது என்ன ஆயிற்று என்று வினவினான். ஆச்சாரிய சாணக்கியரோ அதற்கு, சந்திரகுப்தா, நிச்சயமாக அந்த இடத்திற்கு கீழே இருக்கும் வளங்களை எல்லாம் நாம் எடுக்கத்தான் போகிறோம். அதை நாம் பயன்படுத்தாவிட்டால் மகத நாட்டின் பொருளாதாரத்தை நிச்சயமாக நம்மால் மறுபடியும் உயர்த்த முடியாது. எனினும் இப்போதைக்கு அந்த இடத்தில் எந்த ஒரு படையையும் நான் நிறுத்தப் போவது கிடையாது என்று சொல்ல, சந்திரகுப்தன் மீண்டும் கேள்வியாய், ஆச்சாரியரே, எனக்கு மற்றொரு சந்தேகம். அந்த மண்ணிற்கு கீழே இருக்க போகும் உலோகங்களை எல்லாம் தோண்டி எடுக்கப் போகிறோம் என்றால் அந்த கிராம மக்களின் நிலை என்ன? அவர்களது வாழ்வாதாரத்தை பற்றியும் வாழ்வை பற்றியும் நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டிருக்கிறீர்களா என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் விளக்கமாக கூறினார். சந்திரகுப்தா, அந்த கிராமத்திற்கு கீழே இருக்கும் உலோகங்களை எல்லாம் நாம் வேறு ஆட்களை வைத்து தூண்டி எடுக்க வேண்டாம். மாறாக அந்தந்த கிராமத்தில் இருக்கும் மக்களே அவர்கள் இடத்திற்கு கீழே இருக்கும் உலோகங்களை எல்லாம் தோண்டி எடுத்துக் கொடுக்கட்டும். இப்படி செய்வதால் அந்த இடங்கள் எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். மேலும் அவர்கள் செய்ய போகும் இந்த வேலைக்காக நாம் சரியான ஊதியத்தையும் மாதா மாதம் தந்து விடலாம். ஆனால் அவர்கள் எடுக்க போகும் அந்த உலோகங்கள் எல்லாம் அரசுக்கு மட்டுமே சொந்தமானது என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த முடிவு சந்திரகுப்தனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருப்பினும் அவன் சிறிது யோசனையாய், எனக்கு உங்களுடைய திட்டம் மிகவும் பிடித்திருக்கிறது ஆச்சாரியரே. ஆனால் அதற்கு முன்பு நாம் இதை பற்றி தென்மேற்கு திசையின் கிராம தலைவரிடமும் ஒரு வார்த்தை கேட்டுவிட வேண்டும். சந்திரகுப்தனின் இந்த பேச்சை கேட்டுவிட்டு அந்த கிராம தலைவர் மிகவும் மகிழ்ச்சியோடு எழுந்து நின்றார். மன்னா, எனக்கு ஆச்சாரிய சாணக்கியரின் முடிவில் எந்த ஒரு எதிர்கருத்தும் கிடையாது. சொல்ல போனால் ஆச்சாரிய சாணக்கியரின் முடிவு மிகவும் சரியான ஒன்று. இதைவிட நல்ல முடிவு ஒன்று இருக்காது என்பதே என்னுடைய கருத்து. அந்த கிராமப்புறங்களில் இருக்கும் நிலமெல்லாம் தரிசு நிலம் என்பதால் நிச்சயமாக அங்கு மக்களால் எந்த ஒரு விவசாயத்தையும் செய்ய முடியாது. மேலும் அந்த கிராம மக்கள் எல்லாம் பரம்பரையாக அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் அவ்வளவு எளிதாக அந்த கிராமத்தை விட்டும் சென்று விட மாட்டார்கள். எனவே ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி நாம் அவர்களை அதே இடத்தில் தங்க அனுமதித்து அரசுக்காக இப்படி ஒரு வேலையை செய்து கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அரசுக்கு உண்மையாய் உழைத்து அனைத்து உலோகங்களையும் நேர்மையாய் ஒப்படைத்து விடுவார்கள். இதன் மூலம் நம்மால் அந்த கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் முடியும். மேலும் மகத நாட்டின் பொருளாதாரத்தையும் முன்னேற்றவும் முடியும் என்று விளக்கமாக சொல்ல, சந்திரகுப்தனுக்கு அந்த கிராம தலைவரை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தான் சரியான ஒருவரை தான் தேர்ந்தெடுத்திருப்பதாக எண்ணிக்கொண்டவன் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து ஆச்சாரிய சாணக்கியரை வணங்கியபடி கூறினான். ஆச்சாரியரே, உங்களுடைய இந்த தெளிவான முடிவுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல, அதை கேட்டு ஆச்சாரிய சாணக்கியர் பதில் கூறாவிட்டாலும் மென்மையாக புன்னகைத்தார். அன்று ராஜசபை முடிந்த பின்னால் சந்திரகுப்தன் நேரடியாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். அவனுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பு போரில் பங்கேற்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதால் அவன் அன்றைய இரவு எப்பொழுது வரும் என்று ஆர்வமாய் எண்ணிக்கொண்டே தன்னுடைய அறையில் நுழைய, திடீரென்று உள்ளே நின்ற கயாவை பார்த்து திடுக்கிட்டு போனான். ஆனால் அவளோ சந்திரகுப்தன் வந்ததை கூட கவனிக்காது அவன் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் மிகவும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, சந்திரகுப்தன் மெதுவாக தொண்டையை கனைத்துக் கொண்டான். இதை கேட்டு பதறிப்போன கயா அவசரமாக பின்னால் திரும்பி பார்க்க, அவளை சந்தேகமாக பார்த்தபடி சந்திரகுப்தன் நின்று கொண்டிருந்தான். அவனை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத கயா பதட்டமான குரலில், என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, நான் உங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அறைக்குள் வந்துவிட்டேன். சரி, நான் உன்னை தவறாக எண்ணவில்லை. ஆனால் நான் இல்லாத பொழுது என்னுடைய அறைக்கு நீ வருவது முறையல்ல என்றவன் கூற, அதை கேட்டு கயா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாலும், மன்னா, நீங்கள் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க, சந்திரகுப்தன் பின்னால் திரும்பி பார்த்து, என்ன வேண்டுகோள் என்று வினவ, அதற்கு கயா அவசரமாய் கூறினாள், எனக்கு உங்களுடைய யானை படையை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. இன்று கூட பின்னால் இருந்து யானையின் சத்தத்தை என்னால் நன்றாக கேட்க முடிந்தது. ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு அந்த யானைகளை எல்லாம் காட்டுகிறீர்களா என்று பாவமாக கேட்க, சந்திரகுப்தனுக்கு ஏனோ அவளது வேண்டுகோளை மறுக்க மனம் வரவில்லை. அவளது கள்ளம் இல்லாத முகமும் கபடம் இல்லாத பேச்சும் அந்த வீரனை ஒரு இளம் பெண்ணின் வேண்டுகோளுக்கு மனம் சாய வைத்திருந்தது. எனவே அவன் ஒரு புன்னகையோடு, சரி, இன்று இரவு நான் ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன். அப்பொழுது நிறைய யானைகள் என்னுடைய படையோடு இணைந்து வரப்போகின்றன. அப்பொழுது நீ அதை வந்து தாராளமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்ல, இதை கேட்டு கயாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியானது. அவள் குழந்தை போல் குதூகலிக்க, அவளது உற்சாகம் சந்திரகுப்தனுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சட்டென கயா சிறிது ஆர்வமாக கேட்டாள், நீங்கள் நிஜமாகவே போருக்குத்தான் போகிறீர்களா
இதை கேட்ட சந்திரகுப்தன் அவளை திரும்பி பார்த்து கூறினான், ஆம், போருக்குத்தான் செல்கிறேன். மேலும் ஒரு மன்னன் போருக்கு செல்வது சாதாரண விஷயமாயிற்று. நீ எதற்காக அதை பற்றி கேட்கிறாய் என்று கேட்க, இதை கேட்டு கயாவின் முகத்தில் கவலைக்கான அறிகுறிகள் தெரிந்தன. சந்திரகுப்தனை நோக்கி, மன்னா, நீங்கள் எப்பொழுது போர் முடித்து திரும்பி வருவீர்கள் என்று கேட்க, சந்திரகுப்தன் அவளை சந்தேகமாக பார்த்தான். அவன் சட்டென கேலியான குரலில், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒருவேளை நான் திரும்ப முடியாமல் போனாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. போர்க்களத்தில் என்ன நடக்கும் என்று யாரால் கணிக்க முடியும்? போர்க்களத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலும் நான் உன்னுடைய எஜமானரின் மிகப்பெரிய எதிரி. பின்பு நீ எதற்காக என்னை பற்றி கவலை கொள்கிறாய் என்று கேட்க, இதை கேட்டு கயா மிகவும் அமைதி அடைந்து விட்டாள். ஆனால் சந்திரகுப்தன் அவளை கேள்வியோடு நோக்க, கயா அவனை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள், மன்னா, ஒருவேளை இளவரசி நந்தினியும் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அவருக்கும் இதே பதிலைத்தான் தந்திருப்பீர்களா என்று கேட்க, சந்திரகுப்தன் அவளை முறைத்து பார்த்தான். இப்பொழுது நந்தினியை எதற்காக இதற்குள் கொண்டு வருகிறாய்? மேலும் உனக்கு எப்படி இளவரசி நந்தினியை பற்றி தெரியும் என்று கேட்க, அதற்கு கயா ஒரு புன்னகையோடு, எனக்கு இந்த அரண்மனையில் இருக்கும் பணிப்பெண்கள் தான் இளவரசி நந்தினியை பற்றி கூறினார்கள். மேலும் அவர் மன்னர் தனநந்தரின் மகள் என்றும் உங்களை அவர் தன் உயிருக்கும் மேலாக விரும்புவதாகவும் கூறினார்கள். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவிருந்த நேரத்தில் என்னவோ ஒரு பிரச்சனை உருவாகி அப்பொழுது நீங்கள் அரண்மனையில் இல்லாது போனது பற்றியும் எனக்கு கூறினார்கள் என்று சொல்ல, சந்திரகுப்தன் சட்டென கோபமடைந்து, எதற்காக இப்பொழுது நந்தினியை பற்றி தேவையில்லாமல் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவளை பற்றி எதற்காக நீ என்னிடம் கூற வேண்டும்? ஒருவேளை உன்னையும் நந்தினியையும் நீ ஒப்பிட்டுக் கொண்டாயோ என்று கேட்க, இதை கேட்டு கயாவின் முகபாவனை மொத்தமாக மாறிவிட்டது. அவள் மிகவும் பதட்டமாய் சந்திரகுப்தனை நோக்கி, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, நீங்கள் எனது வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நான் ஒரு சாதாரண பணிப்பெண். நான் எவ்வாறு இளவரசி நந்தினியோடு என்னை ஒப்பிட்டுக் கொள்ள முடியும் என்று கேட்க, அவளது பதட்டமான குரலை கண்ட சந்திரகுப்தன் சிறிது மனம் இளகி சாதாரணமாக கூறினான், இங்கே பார்கயா, நீ தளபதி செலூக்கஸின் மகளான ஹெலனாவின் பணிப்பெண். உன்னை அந்த காட்டு மிராண்டிகளிடமிருந்து காப்பாற்றும் பொருட்டே நான் என்னுடைய பாதுகாப்பில் உன்னை இங்கே அழைத்து வந்து இந்த அரண்மனையில் தங்க அனுமதித்திருக்கிறேன். நீ விரும்பினால் இப்பொழுதே கூட தளபதி செலூக்கஸிடம் உன்னை பத்திரமாக என்னால் அனுப்பி வைக்க முடியும். இல்லை, உன்னுடைய நாட்டிற்கு திரும்புவதாக இருந்தாலும் கூட தயங்காமல் கூறு. அதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இவ்வாறு எந்த ஒரு முடிவும் செய்யாது என்னுடைய அரண்மனையில் இருந்து கொண்டே நீ என் விஷயங்களில் தலையிடுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. உன்னுடைய எல்லை எதுவோ அதில் இருந்தாலே போதும் என்று சொல்ல, கயா சற்று வருத்தமான குரலில் கூறினாள், புரிகிறது மன்னா, இனி நான் இது போன்று உங்களிடம் எந்த ஒரு கேள்விகளும் கேட்க மாட்டேன். இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கயா அந்த அறையில் இருந்து செல்லத் தொடங்க, சந்திரகுப்தன் அவளை மறுபடியும் அழைத்து கூறினான், ஒரு நிமிடம் நில் கயா. இன்று இரவு நான் போருக்கு கிளம்பும் முன் நிச்சயமாக என்னுடைய யானை படைகளை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்ல, இதை கேட்டவுடன் கயாவின் முகத்தில் மறுபடியும் உற்சாகம் வந்து ஒட்டிக்கொண்டது. அவள் மகிழ்ச்சியாய், நீங்கள் மிகவும் நல்ல மன்னர், மிக்க மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றுவிட, சந்திரகுப்தனோ அவளது சிரிப்பை கேட்டு சில நிமிடம் அதிர்ந்து நின்று விட்டான். மேலும் அவன் தன் மனதிற்குள், எதற்காக கயா சிரிப்பது? நந்தினி சிரிப்பதைப் போலவே எனக்கு தோன்றுகிறது என்று எண்ணிக்கொள்ள, அவனது மனம் மீண்டும் நந்தினியை நினைத்து வெதும்பத் தொடங்கியது. அதே நேரம் திரவியனின் பிடியில் இருந்த நந்தினியோ நிம்மதி என்ற விஷயத்தை முற்றிலுமாக மறந்து போயிருந்தாள். அவளது கண்கள் எல்லையில்லாது விரிந்திருந்த கடலை வெறுத்து பார்த்து கொண்டிருக்க, அவள் முகத்தில் ஒரு சூன்யம் வந்து ஒட்டிக்கொண்டிருந்தது. முந்தைய இரவு திரவியனை கொல்ல வேண்டும் என்று நந்தினி முயற்சி செய்தாலும் திரவியனோ மிகவும் தெளிவாக நந்தினிக்கு முதலில் மதுவை கொடுத்து அவளிடமிருந்து உண்மை அனைத்தையும் தெரிந்து கொண்டு தனக்கு எதிராக திரும்பிய தன் கொள்ளை கூட்டத்தினர் பாதி பேரை கொன்றுவிட்டான். மேலும் அவர்கள் அனைவருக்கும் நந்தினியின் முன்பே மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க, நந்தினியால் அந்த கொடூரத்தை சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த கொள்ளையர்களை எல்லாம் கொன்று கடலில் எரிந்த பின்பு கப்பலில் சிதறிய ரத்தத்தை எல்லாம் நந்தினி மற்றும் தன்மையாவின் பணிப்பெண்களை வைத்துத்தான் திரவியன் துடைக்க வைத்திருந்தான். இதையெல்லாம் பார்த்த பின்பு நந்தினிக்கு தான் தப்பிக்க முடியும் என்ற எண்ணம் முற்றிலுமாக போய்விட்டது. ஏனென்றால் இப்பொழுது திரவியனுக்கு நந்தினி யார் என்ற உண்மை மிகவும் தெளிவாக தெரிந்துவிட, அவள் சந்திரகுப்தனுக்குத்தான் அங்கிருந்து தகவல் அனுப்பியிருக்கிறாள் என்பதையும் கண்டுகொண்டான். இதையெல்லாம் அறிந்த நந்தினி எந்த ஒரு பிடிப்பும் இல்லாது அந்த கப்பலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்க, திடீரென்று அவளுக்கு பின்னால் யாரோ வருவது போல் இருந்தது. இதை கேட்டு நந்தினி திரும்பி பார்க்காவிட்டாலும் வருவது திரவியன்தான் என்பதில் அவளுக்கு சிறு சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக தன்னை வார்த்தைகளால் துன்புறுத்தி மகிழவே திரவியன் அங்கே வந்திருப்பதாக எண்ணிக்கொண்டவள் சிறிதும் அசையாமல் அமர்ந்திருக்க,
திரவியனோ நந்தினிக்கு அருகே வந்து பேசினான். என்ன நந்தினி, இப்பொழுது எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாய்? உனது காதலனான சந்திரகுப்தனின் வருகைக்காக காத்திருக்கிறாயா என்று கேட்க அவனது குரலில் ஏகத்திற்கும் கேலி ஒளிந்திருந்தது. ஆனால் நந்தினி அதை கண்டுகொள்ளாது அமைதியாக இருக்க திரவியன் விடுவதாக தெரியவில்லை. உன்னுடைய காதலன் இங்கே வரும்பொழுது தன்னோடு மிகப்பெரிய படையையும் அழைத்து வருவானே, அந்த நம்பிக்கையில் தானே நீ காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க நந்தினி அதற்கு பதில் கூறாது எதிரே தெரிந்த கடலை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னை மதிக்காது அமைதியாயிருப்பதை கண்ட திரவியன் ஆத்திரமாய் அவள் முகத்தை பற்றி தன்னை நோக்கி திருப்பினான். நான் கூறுவதை நன்றாக கேட்டுக்கொள் நந்தினி. நான் தான் இந்த கப்பலின் தலைவன், இந்த மொத்த கடல் சாம்ராஜ்யத்திற்கும் அரசன். இந்த மொத்த உலகையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் அந்த அலெக்சாண்டராலேயே என்னை பிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய சாதாரண காதலனான சந்திரகுப்தன் என்னை பிடித்து விடுவானா? அவனெல்லாம் எனக்கு தூசுக்கு சமம் என்று சொல்ல திரவியனின் வாயிலிருந்து அலெக்சாண்டரின் பெயரை கேட்டு நந்தினிக்கு சிறிது வியப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் முகத்தில் எந்த ஒரு மாறுதலையும் காட்டிக்கொள்ளாது அமைதியாக இருக்க திரவியன் சற்று கர்வமான குரலில் கூறினான். அந்த அலெக்சாண்டரின் தளபதி செலூக்கஸ் என்னுடைய கப்பலை பிடித்து தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டான். அதற்கு தண்டனையாக நான் அவனை என்ன செய்தேன் தெரியுமா? அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயத்தை அவனிடமிருந்து பறித்து கொண்டு விட்டேன் என்று சொல்ல நந்தினி அவனை புரியாமல் பார்த்தாள். பிடித்த விஷயமா? இவன் எதை கூறுகிறான் என்றவள் யோசிக்க திரவியன் தொடர்ந்து, அந்த செலூக்கஸ் தன் மகள் ஹெலனாவை மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் வளர்த்து கொண்டிருந்தான். எனவே அவளை வைத்துத்தான் நான் அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியபடி திரவியன் அந்த கப்பலே அதிர்வது போல் சிரிக்கத் தொடங்க நந்தினி இதை கேட்டு உள்ளுக்குள் அதிர்ந்து போய்விட்டாள். இந்த திரவியன் என்ன கூறுகிறான்? இவன் இந்த உலகமே கண்டு பயம் கொள்ளும் மாவீரரான செலூக்கஸின் மகளையே கொன்றுவிட்டானா? ஆனால் அவளுக்கும் திரவியனுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக அவன் அந்த ஹெலனாவை கொல்ல வேண்டும் என யோசித்தாலும் அவளால் சட்டென்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. மேலும் இப்பொழுது நந்தினியின் நிலைமையே மிகவும் மோசமாக இருந்தது. சந்திரகுப்தன் நிச்சயமாக நந்தினியை தேடி வரப்போகிறான் என்பதால் இனி திரவியன் அவளை பராந்தக தீவிற்கு அழைத்துச் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு மாறாக சந்திரகுப்தன் நந்தினியை கண்டுபிடிக்க முடியாதபடி ஏதேனும் ஒரு ரகசிய தீவிற்குத்தான் அவளை அழைத்துச் செல்ல போகிறான். திரவியன் தொடர்ந்து நந்தினியை பார்த்து கூறினான். அந்த செலூக்கஸால் தன் மகளுக்கு ஏற்பட்ட நிலையை சிறிதும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அன்றிலிருந்து அவன் என்னை விடாது துரத்திக் கொண்டிருக்கிறான். மேலும் அவன்தான் காந்தார நாட்டில் இருந்த என்னுடைய கடல் கொள்ளையர்களை எல்லாம் கொன்று பின்பு அவர்கள் சடலத்தை ஊர்வலமாக அந்நாட்டிற்குள் எடுத்துச் சென்று இருக்கிறார். ஆனால் என்னுடைய ஆட்களை எல்லாம் கொல்வதால் மட்டும் என்னை பிடித்து விட முடியும் என்றவன் நினைத்து விட்டானா? இல்லை, இந்த திரவியன் கடல்களின் அரசன். அவனை பிடிக்க வேண்டும் என்பது கடலின் ஆழத்தை தெரிந்து கொள்ள முயல்வது போன்றது என்று சொல்ல நந்தினி அவனை கோபமாக முறைத்துக் கொண்டிருந்தாள். திரவியன் அதை பார்த்துவிட்டு, உன்னுடைய காதலனான சந்திரகுப்தனுக்கு நான் உன்னை பராந்தக தீவிற்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறேன் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று சொல்ல நந்தினியால் அதற்கு மேலும் அவன் பேசுவதையெல்லாம் கேட்க முடியவில்லை. அவள் மனதிற்குள் ஒரு பக்கம் ஆத்திரம் எரிமலையாக வெடித்தாலும் இன்னொரு பக்கம் தன் நிலையை எண்ணியும் அத்தனை அழுகையாக வந்தது. அவள் திரவியனை நேருக்கு நேராய் நோக்கி, தளபதி செலூக்கஸால் கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்னுடைய சந்திரகுப்தன் உன்னை கண்டுபிடிப்பான். இனிமேல் நீ பராந்தக தீவை நோக்கி செல்ல போவது கிடையாது என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அங்கு சென்றால் சந்திரகுப்தன் உன்னை பிடித்து விடுவான் என்ற பயத்தில் கோழை போன்று வேறு ஏதேனும் ரகசிய இடத்திற்குத்தான் என்னை அழைத்துச் செல்ல முயலுவாய். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நீ என்னை 7 கடல் 7 மலை தாண்டி அழைத்துச் சென்றாலும், ஏன் பாதாள உலகத்திற்கே சென்று மறைத்து வைத்தாலும் கூட நிச்சயமாக இந்த சந்திரகுப்தன் உன்னை கண்டுபிடித்து நீ செய்த தவறுக்கான தண்டனையை கொடுத்தே தீருவான் என்று சொல்ல இதை கேட்டு திரவியன் ஆத்திரமடைந்தான். அவன் நந்தினியை கோபத்தில் முறைத்தபடி, என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நந்தினி? நான் இது போன்ற சாதாரண மன்னர்களை எல்லாம் பார்த்து பயந்து விடுவேன் என்று நினைத்தாயா? நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவர்களைத்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மன்னர்களோடு போரிடுவது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. எத்தனையோ மன்னர்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று எண்ணினாலும் இறுதியில் என்னை வெல்ல முடியாது, என் முன்பு மண்டியிட்டு வீழ்ந்து விட்டார்கள். எனவே அதை போல்தான் உன் சந்திரகுப்தனும் ஒரு நாள்
என் முன்பு வீழப் போகிறான். அதை நீயே நன்றாக பார்த்துக்கொள். மேலும் அவன் என்னை பிடிக்க வரப்போகிறான் என்பதால் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அவன் வந்தாலும் நான் அவனை எதிர்கொண்டு வெற்றி பெறாமல் விழப்போவதும் கிடையாது என்று கூறிய திரவியன் தன் அருகே இருந்த ஒரு கொள்ளையனை பார்த்து சத்தமாக கூறினான். நமது பயணத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கப்பலை பராந்தக தீவிற்கே செலுத்துங்கள். இனி நமது அடுத்த நிறுத்தம் பராந்தக தீவு மட்டும்தான் என்றவன் சொல்ல, இதை கேட்டு மற்ற கொள்ளையர்கள் எல்லாம் பயந்து போய்விட்டார்கள். ஒரு கொள்ளையன் பதட்டமான குரலில், சகோதரா, நீ என்ன கூறுகிறாய்? ஏற்கனவே நம்மை தளபதி செலூக்கஸ் தேடிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது சந்திரகுப்தனுக்கு வேறு நாம் எங்கு செல்ல போகிறோம் என்ற தகவல் தெரிந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் பராந்தக தீவிற்கு செல்வது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு உருவாக்கிவிடும் என்று கூற, அதை கேட்டு திரவியன் எரிமலையாய் வெடித்து விட்டான். உனக்கு என்னை பற்றி மறந்து போய்விட்டதா? எனக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத 2 பேர், கோழைகளும் துரோகிகளும் மட்டும்தான். நான் சொல்வதை மட்டும் செய், இல்லை என்றால் உன்னையும் கொன்று கடலில் வீசி விடுவேன் என்று சொல்ல, இதை கேட்டு அந்த கொள்ளையன் பயந்து போய் அத்தோடு தன் பேச்சை நிறுத்திக் கொண்டான். ஆனால் திரவியன் மற்ற கொள்ளையர்களை பார்த்து, நாம் அனைவரும் பராந்தக தீவிற்குத்தான் செல்ல போகிறோம். உங்களுடைய ஆயுதங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த செலூக்கஸோடு இணைந்து நமக்கு ஒரு புதிய எதிரி வேறு உருவாகி இருக்கிறான். அவன்தான் மகத நாட்டின் மன்னனான சந்திரகுப்தன். நாம் செலூக்கஸை எவ்வாறு ஒவ்வொரு முறையும் வீழ்த்துகின்றோமோ அதே போல அந்த சந்திரகுப்தனையும் வீழ்த்தி நம்முடைய அதிகாரத்தை அவனிடம் நிலைநாட்ட வேண்டும் என்று கூற, இதை கேட்டு மற்ற கடல் கொள்ளையர்களின் மனதிலும் ஒரு புதிய உத்வேகம் பிறந்தது. ஆனால் அவ்வளவு நேரமும் நம்பிக்கையற்று இருந்த நந்தினிக்கு திரவியனின் இந்த முடிவு சிறிது நிம்மதியை கொடுக்க, தான் தப்பிப்பதற்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டாள். அதே நேரம் காந்தார நாட்டில் இருந்த தளபதி செலூக்கஸின் மனதிலும் பழி வாங்கும் உணர்வுதான் முதன்மையாக இருந்தது. தளபதி செலூக்கஸ் தன் வாழ்நாளில் எத்தனையோ எதிரிகளை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்று இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தான் ஒரு சாதாரண கடல் கொள்ளையனிடம் தோற்று போவதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த எண்ணத்தில் அமர்ந்திருந்தவன் தனக்குள் இருந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது கையில் இருந்த மது கிண்ணத்தை ஆத்திரமாய் தூக்கி எறிய அது அந்த அறையின் வாசலில் சென்று விழுந்தது. சரியாக அதே நேரம் மன்னர் ஹம்பியும் ஆமாத்தியரும் அந்த அறைக்குள் வர, உள்ளே தளபதி செலூக்கஸ் இருந்த நிலையை கண்டு முற்றிலுமாக அதிர்ந்து போய்விட்டார்கள். மேலும் அவர்களை பார்த்த செலூக்கஸும் கோபத்தின் உச்சத்தில் கத்திக் கொண்டிருந்தார். மன்னா, உங்களது கப்பற்படை திரவியனை தேடிச் சென்றது. அவனை பற்றி ஏதேனும் தகவல் வந்ததா? அவனை அவர்கள் பிடித்து விட்டார்களா என்று கேட்க, மன்னர் ஹம்பி இதை கேட்டு சிறிது பதட்டமான குரலில், நான் ஒரு முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கிறேன் செலூக்கஸ் அவர்களே. இப்பொழுது எனது கப்பல் படையினர் அங்க நாட்டு துறைமுகத்திலிருந்து வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மேலும் திரவியனை குறித்து நமக்கு ஒரு முக்கியமான தகவலும் வந்திருக்கிறது. அவன் தன்னுடைய மிகப்பெரிய கப்பலை ஒரு ரகசிய இடத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஒரு வியாபாரியின் கப்பலை கைப்பற்றி அதில் பராந்தக தீவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். மேலும் அந்த கப்பலில் அவனோடு சில பெண்களும் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஒருவேளை உங்களது மகளான ஹெலனாவும் அவர்களில் ஒருவராக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற, இதை கேட்டு தளபதி செலூக்கஸின் ஆத்திரம் சிறிது குறைந்தாலும் அவன் பொறுமையற்று கேட்டான். எனக்கு உண்மையான பதில் வேண்டும் மன்னா. உங்கள் படையினர் எப்பொழுது திரவியனை பிடிப்பார்கள்? இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்க, மன்னர் ஹம்பி வேகமாய், இன்னும் ஒரு 2 நாட்களில் நிச்சயமாக திரவியனை பிடித்து விடுவார்கள். அதன் பின்பு அவர்கள் உங்களது மகளான ஹெலனாவையும் அந்த திரவியனின் வெட்டப்பட்ட தலையையும் கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று கூற, தளபதி செலூக்கஸ் உடனடியாக மறுத்தார். இல்லை மன்னா, எனக்கு அந்த திரவியன் உயிரோடு வேண்டும். நான் தான் அவனது தலையை வெட்டி என் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். அதன் பின்பு தலையில்லாத அவனது உடலை எனது ரதத்தில் கட்டிக்கொண்டு நான் கிரேக்க நாடு வரை செல்ல போகிறேன். அப்பொழுதுதான் இந்த செலூக்கஸை பகைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் என்பது மற்றவர்களுக்கு தெரியும். என்னை பகைத்துக் கொண்ட யாரும் உயிரோடு தப்பிக்க கூடாது என்று செலூக்கஸ் ஆத்திரமாக கூற, அவரது கண்களில் இருந்த கோபத்தை கண்டு மன்னர் ஹம்பிக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் ஆமாத்தியரோ அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கூறினார். செலூக்கஸ் அவர்களே, இதை போலவே நீங்கள் சந்திரகுப்தனின் உடலையும் இழுத்துச் சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவனுடைய நண்பனான செந்தூரன் தான் அங்க நாட்டு துறைமுகத்திற்கு சென்ற உங்களுடைய அனைத்து வீரர்களையும் கொன்று குவித்திருக்கிறான். மேலும் இப்பொழுது ஓநாய்களும் கழுகுகளும் உங்கள் வீரர்களின் உடல்களை தின்று கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, ஆமாத்தியரின் இந்த வார்த்தைகளால் தளபதி செலூக்கஸ் மேலும் கோபமடைந்தான். அவன் தன் பற்களை கடித்தபடி, என்னுடைய படையினர் எப்பொழுது இந்து குச மலைகளை தாண்டி வரப்போகிறார்கள்
என்று கேட்க மன்னர் ஹம்பி உடனடியாக பதில் கூறினார். செலூக்கஸ் அவர்களே, அவர்கள் ஏற்கனவே காந்தார நாட்டின் எல்லையை அடைந்து விட்டார்கள். இங்கு வந்த பின்பு அவர்கள் நேரத்தை விரயம் செய்யாது நேரடியாக மகத நாட்டின் தென்மேற்கு திசையை நோக்கி செல்லத் தொடங்கி விடுவார்கள் என்று சொல்ல, இதை கேட்டு தளபதி செலூக்கஸ் மன்னர் ஹம்பியை இடைநிறுத்தினார். ஆனால் எதற்காக என்னுடைய படையினர் மகத நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் இங்கு காந்தார நாட்டிற்கே வரலாமே என்று கேட்க, அதற்கு ஆமாத்தியர் அவசரமாக பதில் கூறினார். செலூக்கஸ் அவர்களே, ஏற்கனவே மன்னர் போரஸ் தன்னுடைய படையினரோடு சிந்து நாட்டின் எல்லையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மட்டும் காந்தார நாட்டிற்குள் வந்து கொண்டிருக்கும் உங்களது படையினரை பற்றி தெரிந்தால் பின்பு நிச்சயமாக இங்கு ஒரு போர் சூழல் உருவாகிவிடும் என்று சொல்ல, அதை அவர் முடிக்கும் முன்பே செலூக்கஸ் சத்தமாக கூறினான். தாராளமாக உருவாகட்டும். நானும் ஒரு மிகப்பெரிய போரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த போரில் சந்திரகுப்தனுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்னுடைய கைகளாலேயே நான் கொல்லப் போகிறேன். என்னால் இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாது என்று கூறிக்கொண்டே இருக்க, திடீரென்று ஆமாத்தியரின் மனதிற்குள் ஒரு புதிய திட்டம் உருவாகிவிட்டது. எனவே அவர் தளபதி செலூக்கஸை நோக்கி, இவ்வாறு கூறுவதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் செலூக்கஸ் அவர்களே. உங்களது முடிவு முற்றிலும் தவறானது. இப்பொழுது உங்கள் மகளை இழந்து நீங்கள் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அத்தோடு உங்களது வீரர்கள் இறந்து போன கோபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய படையை பயன்படுத்தி மன்னர் போரஸின் படையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக தோல்வி மட்டும்தான் உங்களை வந்தடையும். ஏனென்றால் மன்னர் போரஸின் படைக்கு முன்பு உங்களுடைய படையினரெல்லாம் மிகுந்த குறைந்த எண்ணிக்கையில்தான் இருக்கிறார்கள். அதை மீறியும் உங்களுக்கு போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் இன்னும் நிறைய படைகளை இங்கே அழைக்க வேண்டும் என்று கூற, ஆமாத்தியரின் இந்த கூற்றை கேட்டு தளபதி செலூக்கஸ் உள்ளுக்குள் மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். மேலும் ஆமாத்தியர் தன்னுடைய படையை பற்றி குறைவாக எடை போடுவதாக அவருக்கு தோன்ற, ஆமாத்தியரும் தொடர்ந்து தன் மனதில் இருந்த கருத்தை கூறினார். செலூக்கஸ் அவர்களே, நீங்கள் வேண்டுமென்றால் அருகே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நாடுகளான கீரத் மற்றும் மக்காரனுக்கு தகவல் அனுப்பி ஒரு பெரும் படையை கிளம்பி வரும்படி கூறுங்கள். அவர்களெல்லாம் ஒன்றாக திரண்டு வந்தால் நிச்சயமாக மன்னர் போரஸின் படையை நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்றவுடன் செலூக்கஸ் ஆமாத்தியரின் பேச்சை கேட்டு மேலும் தான் அதிர்ந்து போய்விட்டான். அவருக்கு எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நாடுகளை இவ்வளவு சரியாக தெரிகிறது என்று யோசித்தவர் ஆமாத்தியரை நோக்கி கூறினார். ஆமாத்தியரே, நான் எண்ணியதை விட உங்களுக்கு எங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்று கூற, அதற்கு ஆமாத்தியர், செலூக்கஸ் அவர்களே, இந்துகுச மலை வழியாக வந்து கொண்டிருக்கும் உங்களது படையினர் நாம் திட்டமிட்டபடியே மகத நாட்டை நோக்கி சென்று அதன் தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராமங்களை எல்லாம் ஆக்கிரமித்து விடட்டும். அதே நேரம் நீங்கள் கீரத் மற்றும் மக்காரனில் இருந்து உங்களுடைய மிகப்பெரிய படையை வரவைத்து அதை சிந்து நாடு மற்றும் காந்தார நாட்டின் பொதுவான எல்லையில் நிறுத்தி வைத்து விடுங்கள். இதனால் நமக்கு 2 நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நாம் ஒரே நேரத்தில் சந்திரகுப்தன் மற்றும் மன்னர் போரஸோடு 2 போர்களை தொடங்கிவிடலாம். மேலும் அவர்கள் தனித்தனியாய் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து சண்டையிட முடியாமல் மாட்டிக்கொண்டு விடுவார்கள் என்று கூற, ஆமாத்தியரின் இந்த திட்டத்தை கேட்டு மன்னர் ஹம்பிக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அதே நேரம் தளபதி செலூக்கஸ் கூட ஆமாத்தியரின் இந்த கபடமான திட்டத்தை கண்டு மிகவும் மெச்சி போய்விட்டார். அவர் உடனடியாக தனக்கு அருகே இருந்த ஒரு ஓலையை எடுத்து அதில் என்னவோ ஒரு தகவலை எழுதி மன்னர் ஹம்பியிடம் ஒப்படைத்தார். மன்னா, உடனடியாக உங்களுடைய ஒற்றன் ஒருவனை கீரத் மற்றும் மக்காரனுக்கு அனுப்பி வையுங்கள். அங்கிருக்கும் என்னுடைய படையை எல்லாம் ஒன்றாக திரண்டு சிந்து நாடு மற்றும் காந்தார நாட்டின் எல்லையை நோக்கி வரும்படி கூறிவிடுங்கள் என்று கூற, மன்னர் ஹம்பி அந்த ஓலையை பெற்றுக்கொண்டு உடனடியாய் தளபதி செலூக்கஸின் அறையிலிருந்து வெளியே வர, ஆமாத்தியரும் அவரோடு வந்துவிட்டார். வெளியே வந்த பின்பு பெருமூச்சு விட்டுக்கொண்ட மன்னர் ஹம்பி ஆமாத்தியரை நோக்கி, உள்ளே செலூக்கஸ் கோபம் அடைவதை பார்த்து நான் கூட சிறிது பயந்து போய்விட்டேன். எங்கே அவர் ஆத்திரத்தால் நம்முடைய திட்டத்தை நிராகரித்து விடுவார் என நான் பயத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது நீங்கள் சரியாக அவரை சமாளித்து விட்டீர்கள். இல்லையென்றால் நம்முடைய திட்டம் என்னவாகி இருப்பது என்று கேட்க, இதை கேட்டு ஆமாத்தியர், எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதே என்னுடைய தனிப்பட்ட யுக்தி என்று சொல்ல, மன்னர் ஹம்பி சிறிது ஆச்சரியமாக வினவினார். உங்களுக்கு எப்படி தளபதி செலூக்கஸின் படையினர் கீரத் மற்றும் மக்காரனில் இருப்பது தெரியும் என்று வியப்பாக கேட்டார். அதற்கு ஆமாத்தியர் சிறிது கர்வமாய், எனக்கு ஏற்கனவே இதை குறித்து சந்தேகம் இருந்தது மன்னா. இந்துகுச மலைகளுக்கு பக்கத்தில் மாமன்னர் அலெக்சாண்டர் முகாமிட்டிருக்கும் பொழுதே என் மனதில் நிறைய சந்தேகங்கள் உருவாகிவிட்டன.
நிச்சயமாக அவர் பாரதத்தை கைப்பற்றும் முன்பு பக்கத்தில் இருந்த நாடுகளை எல்லாம் தாக்கி கைப்பற்றி இருப்பார் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கையில்தான் எப்படியும் கீரத் மற்றும் மக்காரனை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். நான் எண்ணியது போலவே அனைத்தும் உண்மையாகிவிட்டது. மேலும் மாமன்னர் அலெக்சாண்டர் எப்பொழுதுமே ஒரு நாட்டை தோற்கடித்தால் நிச்சயமாக அங்கு தன் படையினரில் பாதி பேரை விட்டுவிட்டுத்தான் அடுத்த நாட்டின் மீது போர் தொடுக்கச் செல்வார். அந்த எண்ணத்தில்தான் தளபதி செலூக்கஸிடம் அவ்வாறு கூறினேன். இறுதியில் நான் கூறியதும் உண்மையாகிவிட்டது என்று சொல்ல, இப்பொழுது மன்னர் ஹம்பிக்கு சில விஷயங்கள் புரிவது போல் இருந்தது. அவர் ஆமாத்தியரை நோக்கி, அப்படியென்றால் மாமன்னர் அலெக்சாண்டர் கீரத் மற்றும் மக்காரனில் தன்னுடைய மிகப்பெரிய படை ஒன்றை விட்டுவிட்டு வேறு நாடுகளை கைப்பற்றுவதற்காக சென்று விட்டாரா? அதன் பின்புதான் தளபதி செலூக்கஸும் தன்னோடு ஒரு சிறிய படையை அழைத்துக் கொண்டு தன் மகளான ஹெலனாவை தேடி வந்திருக்கிறாரா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. இதனால்தான் அவர்கள் இந்துகுச மலைக்கு பக்கத்தில் முகாமிட்டிருந்திருக்கிறார்கள் என்று கூற, ஆமாத்தியரும் உடனடியாக அதை ஒப்புக்கொண்டார். நீங்கள் எண்ணுவது சரிதான் மன்னா. ஆனால் நாம் கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை அவ்வளவு எளிதாய் விட்டுவிடக்கூடாது. தளபதி செலூக்கஸை பயன்படுத்தித்தான் நமக்கு எதிராய் வளர்ந்து கொண்டிருக்கும் சந்திரகுப்தனையும் மன்னர் போரஸையும் நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல, இதை கேட்டு மன்னர் ஹம்பி புன்னகைத்தார். நீங்கள் மிகவும் தந்திரமாக திட்டமிட்டிருக்கிறீர்கள் ஆமாத்தியரே. மேலும் நமக்கு சந்திரகுப்தனையும் போரஸையும் எதிர்ப்பதற்கு செலூக்கஸ் மட்டுமே போதும். அவர் நினைத்தாலே இவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு விடலாம் என்று சொல்ல, ஆமாத்தியர் தொடர்ந்து கூறினார். மேலும் மன்னா, நாம் இன்னொரு விஷயத்தையும் மறந்துவிடக் கூடாது. இந்த செலூக்கஸ் எவ்வளவு திறமையான வீரனோ அதைவிட மிகவும் தந்திரமானவனும் கூட. இவனுக்கு எப்பொழுது மகத நாட்டின் தென்மேற்கு திசையில் இருக்கும் கனிம வளங்களும் விலை உயர்ந்த உலோகங்களும் கிடைக்கின்றதோ அவன் அப்பொழுதே உங்களை இங்கு தனியாக விட்டுச் செல்ல துணிந்து விடுவான். அத்தோடு மட்டுமல்லாது இப்பொழுது அவனது மகளும் காணாமல் போயிருப்பதால் செலூக்கஸிற்கு இது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனவே அந்த சூழ்நிலையைத்தான் நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் எண்ணியது போல் அவ்வளவு எளிதாக இந்த இரண்டு விஷயங்களும் அவனுக்கு கிடைத்துவிடக்கூடாது. செலூக்கஸ் எவ்வளவு நாட்கள் பாரதத்தில் இருக்கிறானோ அத்தனை நாட்களும் நாம் மிகவும் சரியாக திட்டமிட்டு இந்த விளையாட்டில் காய்களை நகர்த்த வேண்டும் என்று சொல்ல, ஆமாத்தியரின் இந்த தந்திரத்தை கேட்டு மன்னர் ஹம்பி உற்சாகமாக சிரித்துக் கொண்டார். எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கையும் இருக்கிறது ஆமாத்தியரே. நீங்கள் என்ன திட்டமிட்டாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று தெரியும் என்று சொல்ல, அதை கேட்டு ஆமாத்தியர் பெரிதாக எதுவும் கூறவில்லை. மாறாக அமைதியாக மன்னர் ஹம்பியோடு நடந்து கொண்டிருக்க, அவரது மனதிற்குள்ளும் ஒரு கோபத்தீ இடைவிடாது எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீ சந்திரகுப்தனையும் ஆச்சாரிய சாணக்கியரையும் எப்படியாவது பலி வாங்கியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருந்தது. இன்னொரு புறம் மாலை முடிந்து கொண்டிருக்க, மகத நாட்டை நோக்கி மன்னர் உக்கிரசேனரும் அவருடைய படையினரும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே ஆச்சாரிய சாணக்கியரின் ஆணைப்படி தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராமங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக சென்றாலும் இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரின் முடிவு மாறிவிட்டதால் அதையெல்லாம் கிராம மக்களிடமே ஒப்படைத்துவிட்டு மீண்டும் அரண்மனையை நோக்கி வந்துவிட்டார்கள். ஆனால் நேற்றிலிருந்து தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருப்பதால் மன்னர் உக்கிரசேனருக்கு சிறிது கூட ஓய்வே கிடைக்கவில்லை. மேலும் அவரோடு வந்த அனைத்து வீரர்களும் அரண்மனைக்கு திரும்பியிருக்க, ஆச்சாரிய சாணக்கியரோடு சேர்ந்து அடுத்து வரும் திட்டங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆச்சாரிய சாணக்கியரை பொறுத்தவரை போர் புரிவது அவருடைய முதல் எண்ணம் கிடையாது. ஆனால் எந்தெந்த நாடுகள் எல்லாம் மகத நாடோடு இணைய மறுக்கின்றதோ அவற்றை போரின் மூலமாக மகத நாட்டுடன் இணைக்க வேண்டுமென்று ஆணையிட்டிருந்தார். அதற்காக ஒரு முக்கிய திட்டத்தையும் ஆச்சாரிய சாணக்கியர் உருவாக்கியிருக்க, அவற்றை பற்றித்தான் சந்திரகுப்தனிடமும் மன்னர் உக்கிரசேனரிடமும் விவரித்துக் கொண்டிருந்தார். நான் நம்மிடம் இருக்கும் அனைத்து படைகளையும் 6 பகுதியாக பிரித்திருக்கிறேன். அதில் முதல் 2 பகுதி முன்னால் செல்லட்டும். அதற்கு பின்பு வரும் 2 பகுதிகளை சந்திரகுப்தன் வழிநடத்தி செல்லட்டும். இறுதியாக வரும் 2 பகுதிகளை மன்னர் உக்கிரசேனர் பார்த்துக் கொள்வது மட்டுமல்லாது அவரோடு யானை படையையும் சேர்த்துக் கொள்ளட்டும் என்று கூறியவர் தொடர்ந்து தன்னுடைய திட்டத்தை விவரித்தார். நம்முடைய இவ்வளவு பெரிய படையை பார்த்த பின்னால் நிச்சயமாக யாரும் போருக்கு சம்மதிக்க மாட்டார்கள். அதை மீறி சம்மதித்தாலும் நம்மோடு போரிட்ட பின்னால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும். எனவே நிச்சயமாக நம்மிடம் சரணடைந்து விடுவார்கள். அதை மீறியும் யாரேனும் போரை தொடர்ந்தால் முதலில் இருக்கும் 2 படைகள் அவர்களை எதிர்கொள்ளட்டும். அவர்கள் முதலில் இருக்கும் படையை சமாளித்த அடுத்த நிமிடமே பின்னால் இருக்கும் 2 படையும் வெவ்வேறு திசையிலிருந்து அவர்களை தாக்கட்டும். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் நமது வெற்றி உறுதியாவதோடு நம்முடைய வீரர்களின் உயிர் இழப்பையும் தடுக்க முடியும் என்று சொல்ல, சந்திரகுப்தனுக்கு அந்த திட்டம் பிடித்திருந்தது.
ஆச்சாரியரே, இந்த திட்டம் மிகவும் அருமையாக இருக்கிறது. இவ்வாறு திட்டமிட்டபடி சண்டையிடுவதால் நாம் போர்க்களத்தில் எதிரிகளை எளிதாக வீழ்த்துவது மட்டுமல்லாது நம் வீரர்கள் நிதானித்து சண்டையிடுவதற்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதனால் ஏற்பட போகும் அதிக உயிரிழப்புகளையும் தடுக்கலாம். ஏனென்றால் இந்த சண்டை முடிந்த பின்பு நாம் நேரடியாக தளபதி செலூக்கஸையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் சிறிது உறுதியான குரலில் கூறினார். இந்த போர் பயணம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நாம் தளபதி செலூக்கஸை தோற்கடிப்பதும் மிகவும் முக்கியம் சந்திரகுப்தா. அவ்வாறு செய்தால்தான் அவர் மறுபடியும் இந்த பாரதத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு யோசிப்பார் என்று சொல்ல சந்திரகுப்தனோ நம்பிக்கையாக கூறினான். நிச்சயமாக ஆச்சாரியரே, அவரை நாம் தோற்கடித்த பின்னால் நமது பாரதம் ஒருங்கிணைவதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சந்திரகுப்தனும் மன்னர் உக்கிரசேனரும் அரண்மனைக்கு முன்னால் இருந்த திடலில் கூடியிருந்த படையை நோக்கிச் செல்லத் தொடங்கினார்கள். மேலும் அங்கிருந்த அமைச்சர் சம்புநாதர் அனைத்து படை தளபதிகளிடமும் திட்டத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருக்க பின்னால் இருந்து யானை படையும் அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டது. இதை கவனித்த சந்திரகுப்தன் தன்னையும் அறியாது இளவரசி நந்தினியின் அறையை நோக்க அங்கு நின்ற கயா ஜன்னல் வழியாக வெளியே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். இனி நடக்கப் போவது என்ன? ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த திட்டம் வெற்றி அடையுமா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.